கிரியேஷன்ஸ். இன்னைக்கு காஜுன் பொட்டேட்டோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்பிக்யூ நேஷன் ஸ்பெஷல் இந்த காஜுன் பொட்டேட்டோ. பார்பிக்யூ நேஷன் போகும்போது வெஜ் சைடே போகக்கூடாது, நான்வெஜ் தான் ஃபுல் கட் கட்டணும்னு நினச்சா கூட ஒரு சில வெஜ் டிஷ்ஷஸ் வந்து நம்மளை ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். அப்படிப்பட்ட ஒரு டிஷ் தான் இந்த காஜுன் பொட்டேட்டோ. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த டிஷ் பண்ணுறதுக்கு நம்ம பொட்டேட்டோஸை ஃபஸ்ட்டு பாயில் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் இங்கே அரௌண்ட் 25 பொட்டேட்டோஸ் எடுத்திருக்கேன், பேபி பொட்டேட்டோஸ் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பேபி பொட்டேட்டோ இல்லைன்னா நீங்கள் பெரிய பொட்டேட்டோவில் கூட நீங்கள் இதை பண்ணிக்கலாம். அதாவது பெரிய பொட்டேட்டோவை 4 கட் பண்ணி கூட பண்ணிக்கலாம். பாயில் பண்ணோன்னா ஃப்ரை பண்ணுறதுக்கு இங்கே 6 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன், 3 டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்திருக்கேன், அதாவது 2:1 ரேஷியோ. தென் வாட்டர். காஜுன் சாஸ் பண்ணுறதுக்கு இங்கே 3/4 கப் மயோனைஸ் எடுத்திருக்கேன். இது ஹோம்மேட் மயோனைஸ். மயோனைஸ் எப்படி பண்ணுறது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், தெரியாதவங்க அதை பார்த்துக்குங்க. ஸோ இதில் half ஆஃப் த குவான்டிட்டி மில்க் எடுத்திருக்கேன். இந்த சாஸில் ஆட் பண்ணுறதுக்கு 1/2 டீஸ்பூன் லெமன், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 2 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 3 டீஸ்பூன் கார்லிக் பவுடர், 1 டீஸ்பூன் ஆனியன் பவுடர், 1/2 டீஸ்பூன் சால்ட், ஆரிகேனோ எடுத்திருக்கேன், இது 1/2 டீஸ்பூன். இது இல்லைன்னா நீங்கள் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆரிகேனோ அப்படிங்கிறது காஞ்ச ஓமவல்லி இலை, அதுதான் இது. தென் கார்னிஷ் பண்ணுறதுக்கு வெங்காயமும் கொத்தமல்லியும் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் பொட்டேட்டோவை பாயில் பண்ணிக்கலாம். அதுக்கு குக்கரில் நம்ம எடுத்து வச்ச 25 பொட்டேட்டோவை நான் இதில் ஆட் பண்ணுறேன். 2 விசில் வரட்டும். 2 விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ணிடலாம். இது பாயில் ஆகட்டும். பாயில் பண்ண பொட்டேட்டோஸ் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட் ப்ரெஸ் கொடுத்துக்குங்க. நீங்கள் ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி ஒரு லைட் ப்ரெஸ் கொடுத்துக்கலாம், இல்லை டைரெக்டாகவே உங்கள் பாமை யூஸ் பண்ணி ஒரு லிட்டில் ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கலாம். பாயில் பண்ண பொட்டேட்டோவை ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம எடுத்து வச்ச 6 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம், 3 டேபிள் ஸ்பூன் மைதா, 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சிக்கு இந்த பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், எல்லா உருளைக்கிழங்குக்கும் நம்ம லைட் ப்ரெஸ் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம கரைச்சி வச்சு இந்த பேட்டரில் நினச்சி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு சைடு நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் திருப்பி போட்டு எகெயின் ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு சைடு வெந்துருச்சு, இப்போ திருப்பி போட்டுடலாம். இப்போ 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ அடுத்த பேட்ச் போட்டுடலாம். உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் டபுள் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். அது ஒன்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு எகெயின் போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். பட் இதுலேயே எனக்கு கிறிஸ்பினஸ் இருக்கும், அதனால் நான் ஒரு டைம் மட்டும் ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரை பண்ண பொட்டேட்டோஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ காஜுன் சாஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு 3/4 கப் மயோனைஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த 3/4 கப்புக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1/2 ஆஃப் த குவான்டிட்டி மில்க் எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் சால்ட், 1 டீஸ்பூன் ஆனியன் பவுடர், 3 டீஸ்பூன் கார்லிக் பவுடர், 2 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் லெமன், 1/2 டீஸ்பூன் ஆரிகானோ. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். நீங்கள் உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட பால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், காஜுன் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அருமையான கலரில். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண பொட்டேட்டோஸை ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு காஜுன் சாஸ் ஆட் பண்ணிக்கலாம்.
கொரியாண்டரும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரிச்சான டேஸ்டான பார்பிக்யூ நேஷன் ஸ்பெஷல் காஜுன் பொட்டேட்டோ எப்படி வீட்லேயே பண்ணுறதுன்னு பார்த்தோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, subscribe my channel, click the like button and share this to your friends.